கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் என்கிற வார்த்தையை நாம் கேட்போம். மத்தேயு 4வது அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. இங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல மாதிரியை காண்பித்து வைத்து போகிறார். அப்பாலே போ சாத்தானே. எப்ப சொல்றாரு பாருங்க, 9ஆம் வசனத்துல பொல்லாங்கன் அவரை சோதிக்கும் பொழுது, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன். இப்போ இதே போல சோதனை எப்படி வருகிறதுன்னா, நீங்க எங்க கூட்டத்துக்கு வந்தா உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வந்துடும். எனக்கு தெரிந்த அநேக வியாபாரிகள் வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு மாதந்தோறும் நடக்கக்கூடிய உபவாச கூட்டத்திற்கு, வருடந்தோறும் நடக்கக்கூடிய கூட்டத்துக்கெல்லாம் செல்லுகிறார்கள். நான் அந்த கூட்டத்துக்கு போறேன், அதனாலதான் எனக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை நேரடியாக பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு த்ரூ த ப்ராப்பர் சேனல் இல்லாமல் அவர் வழியா தான் எனக்கு ஆசீர்வாதம். ஏதோ ஒரு ஊழியர் இப்படி அங்கங்க கூட்டத்தை நடத்தும் பொழுதெல்லாம் அங்க போய் கொட்டு என்று கொட்டுகிறார்களே ஒழிய உண்மையான மனமாற்றம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதனாலதான் இன்னைக்கு யாரெல்லாம் எங்க கூட்டத்துக்கு வந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம், எங்களுக்கு காணிக்கை கொடுத்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று பிரசங்கம் செய்கின்றார்களோ, நீங்க உடனே சுதாரித்து அப்பாலே போ சாத்தானே சொல்ல வேண்டியது அவசியம். இன்னைக்கு நேரடியாக ஆண்டவரை நாம் பார்ப்பதற்கு இடமளிக்காதபடி என் பக்கமாக வாருங்கள், எங்கள் பக்கமாக வாருங்கள், எவன் ஒருவன் அல்லது எவள் ஒருவள், நான் இந்த ஊழியருக்கு காணிக்கை கொடுத்தேன், நான் இவருடைய இதை தாங்குவதற்கு இதை செய்தேன், அதனால என்னை உயர்த்தினார்னு சொன்னா நீங்க ஜாக்கிரதையாயிருங்க. அப்பாலே போ சாத்தானா. ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவர், மீட்கிறவர், மேன்மையான காரியங்களை செய்கிறவர். எனக்கு அன்பானவர்களே, ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய எண்ணங்களை கவர்ந்து பேசுகிற ஊழியர்கள் பெருகிட்டார்கள். ஏமாந்துடக்கூடாது. கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லக்கூடிய அளவில் சூழ்நிலைகளை புரிந்து நாங்கள் செயல்படக்கூடிய ஞானமுள்ள இருதயத்தை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.